Lord, hallelujah, 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 sodram, sodram, sodram. Katave natodu tulikram, sodrikram, hallelujah, 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 sodram, sodram, sodram. Hallelujah, sodram, 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 sodram. நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபையினால் இரக்கத்தினாலும் பரிசுத்த ஆவியானவர் இரவெல்லாம் எங்களை கண்மணி போல எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலைக்கு பாதுகாத்து பராமரித்து காலமே தேவ சமூகத்திலே நாங்கள் வந்து அமர்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வர வேண்டிய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி கொண்டு வரும். 6 முதல் முடி வரை இந்த ஜபங்களை எல்லாம் கர்த்தர் கடமை தாங்கி பொறுப்பெடுத்து மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவீராக. அதிசயங்களை காணப்படும், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். மீட்பர் இயேசு மூலம் தாழ்மொழி கேட்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். சோத்திரம், சோத்திரம். ஒரு பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடப்படுத்துவாராக. சோத்திரம், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, வானபூமி படைத்திருந்தோ வாடினே உம்மை இழந்ததினா, வானபூமி படைத்திருந்தோ வாடினே உம்மை இழந்ததினா, தேடி ரட்சிக்க பிதாயத்தை அனுப்பினதா, ஓடி வந்தே பாடினதா, தேடி ரட்சிக்க பிதாயத்தை அனுப்பினதா, ஓடி வந்தே பாடினதா, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, பாவபார பரிசுத்தனா பாவிவோடு அழைக்கிறப்பா, பாவபார பரிசுத்தனா பாவிவோடு அழைக்கிறப்பா, ஒரு பாவம் யாவும் சுமப்பெற்று பாதத்தில் நிலை பாருவா, ஒரு பாவம் யாவும் சுமப்பெற்று பாதத்தில் நிலை பாருவா, என்னை நேசிக்கின்றாயா, சிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, அவத்தே நகோரத்தை பாதகத்தின் முடிவினை அவத்தே நகோரத்தை பாதகத்தின் முடிவினை அரிதாச செல்தவம் செலவகிலே அரியானை பவி உனக்கா, அரிதாச செல்தவம் செலவகிலே அரியானை பவி உனக்கா,
நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் திசையாமல் இருப்பாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் அவள் இருப்பாயா உம்மை நேசிக்கின்றேனா உம்மை நேசிக்கின்றேனா கல்வாரி காட்சியை கண்ட பின்னோ இசையாமல் இருப்பேனோ கல்வாரி காட்சியை கண்ட பின்னோ இசையாமல் இருப்பேனோ கல்வாரி காட்சியை கண்ட பின்னோ இசையாமல் இருப்பேனோ என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னோ இசையாமல் இருப்பாயா கல்வாரி காட்சியை இருப்பாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் செய்யாமல் இருப்பாயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓராம சத்துர ஆண்டவரே தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுவதாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசு ரத்தமே மகிமையே ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 நல்லவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஆமென் ஆண்டவரே நன்றியோடு வைத்திருக்கிறோம் சோதரிக்கிறோம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ பாவி ஒருபோதும் கல்லாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே ஆவியை ஒருபோதும் கல்லாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ ஆதரிப்பார் யாரும் இல்லை என்றே ஆதரை வீரே அழைத்திடுவாயோ ஆதரிப்பார் யாரும் இல்லை என்றே ஆதரை வீரே அழைத்திடுவாயோ காணாத ஆட்டை தேடி வந்த மேய்ப்பர் தன் முன்பு மந்தையில் சேர்த்திடுவார் காணாத ஆட்டை தேடி வந்த மேய்ப்பர் கண்டுரை மந்தையில் சேர்த்திடுவார் வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ அந்த வாழ்வை நிற்க வாழ்வென்று எண்ணி அத்தரந்தற்கு அல்லீரலாமோ அந்த வாழ்வை நிற்க வாழ்வென்று எண்ணி அத்தரந்தையவை அல்லீரலாமோ திகையாத நேரம் மரணம் சந்தித்தால் நித்தியத்தை நீ எங்களிப்பாய் திகையாத நேரம் மரணம் சந்தித்தால் நித்தியத்தை நீ எங்களிப்பாய் வாசலண்டை நின்று
ஆசையை தட்டு தேசருக்கு உள்ளம் திறவாயோ வாசனத்தை நின்று ஆசையை தட்டு தேசருக்கு உள்ளம் திறவாயோ பாவத்தினால் சாவ ரோகத்தில் தோன்று மழையில் காத்து தீருவானே பாவத்தினால் சாவ ரோகத்தில் தோன்று ஆயையில் ஆய்ந்து பயிரிடுவானே பாவத்தை போக்கிடும் தூய முதிரத்தில் ஜீவ ஊற்றில் மூழ்கி பிடிக்கிறாயே பாவத்தை போக்கிடும் தூய முதிரத்தில் ஜீவ ஊற்றில் மூழ்கி பிடிக்கிறாயே ஆசனத்தை நின்று ஆசையை கட்டோ தேசருக்கு உள்ளம் திறவாயோ வாசனத்தை நின்று ஆசையை கட்டோ தேசருக்கு உள்ளம் திறவாயோ பரமாரி மறுபடி பிறவி நாளாகில் மகிமரி ராஜ்யம் காத குடும்பம் பரமாரி மறுபடி பிறவி நாளாகில் ராஜ்யம் காத குடும்பம் விரதான ஜலதீனாடோ வெய்யாய் பிரவேசிப்ப தேவராஜைக்கு ஆவேகினாடோ வெய்யாய் பிரவேசிப்ப தேவராஜைக்கு வாசலத்தை நின்று ஆசையை தட்டோ தேசருக்கு உள்ளம் திறவாயோ வாசலத்தை நின்று ஆசையை தட்டோ தேசருக்கு உள்ளம் திறவாயோ வாலியும் சத்தியமும் ஜீவானும் இயேசு வாசலும் வெங்கடும் நானும் இயேசு வாலியும் சத்தியமும் ஜீவானும் இயேசு வாசலும் வெங்கடும் நானும் இயேசு இயேசு இல்லாமல் ரட்சிப்பில்லையே ரட்சகராய் இருந்து வந்திடுவாய் இயேசு இல்லாமல் ரட்சிப்பில்லையே ரட்சகராய் இருந்து வந்திடுவாய் வாசனத்தை நின்று ஆசையை தட்டோ தேசருக்கு உள்ளம் திறவாயோ வாசனத்தை நின்று ஆசையை தட்டோ தேசருக்கு உள்ளம் திறவாயோ ஆவியை ஒருபோதும் தள்ளாத தேச பாவத்து உன்னை ஆணைக்கிறாரே ஆவியை ஒருபோதும் தள்ளாத தேச பாவத்து உன்னை ஆணைக்கிறாரே வாசனத்தை நின்று ஆசையாய் தட்டோ தேசருக்கு உள்ளம் திறவாயோ வாசனத்தை நின்று ஆசையாய் தட்டோ தேசருக்கு உள்ளம் திறவாயோ மனமாறி மறுபடி பிறந்தீராயாக மகிமரி ராஜ்யம் காண கொடுவோம் மனமாறி மறுபடி பிறந்தீராயாக மகிமரி ராஜ்யம் காண கொடுவோம் பிறந்தாடு ஜலத்தாடு ஆவியாலோ மெய்யாய் பிரவேசிப்பார் தேவராஜ்யத்தே பிறந்தாடு ஜலத்தாடு ஆவியாலோ மெய்யாய் பிரவேசிப்பார் தேவராஜ்யத்தே வாசனத்தை நின்று ஆசையை தட்டோ தேசருக்கு உள்ளம் திறவாயோ வாசனத்தை நின்று ஆசையை தட்டோ தேசருக்கு உள்ளம் திறவாயோ வாலியும் சத்தியமும் ஜீவனும் இயேசு வாசனலோ வெங்கடும் நானும்
Yesu, Valiyam Satyamo, Jivanam Yesu, Vasayam Mepado, Dadanam Yesu, Yesu Alamal, Rachi Vilaya, Rachen Yanakinde, Vanilai, Yesu Alamal, Rachi Vilaya, Rachen Yanakinde, Vanilai, Asalandaininde, Asayai Kato, Desanaso, Wallam Kiramayo, Vasalandaininde, Asayai Kato, Desanaso, Kiramayo, Vasalandaininde, Asayai Kato, Desanaso, Wallam Kiramayo, ஆவியை ஒருபோதும் அல்லாத வாவென்று உள்ள ஆலைக்கேனாரு ஆவியை ஒருபோதும் அல்லாத வாவென்று உள்ள ஆலைக்கேனாரு ஆவியை ஒருபோதும் அல்லாத வாவென்று உள்ள ஆலைக்கேனாரு ஒருபோதும் கல்லாத தேசம் நட்டையில உனக்கு ஒரு இடம் உண்டு தேவ வார்த்தையின்படி எங்களுடைய சன்னிதானத்தில் வைத்திருக்கிறீர்கள். உனக்கு ஸ்தோத்திரமாக உங்களுடைய கிருபைக்காக, உங்களுடைய இரக்கத்துக்காக, உங்களுடைய அன்புக்காக, உங்களுடைய தயவுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உனது பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியா பரிசுத்த ஆவியானுடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அதிசயங்களை காணப்படுவீராக, ஆச்சரியமான காரியங்களை கர்த்தருக்கு செய்வீராக. சோதரம் சோதரம் சோதரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பலத்த கரங்களுக்குள் எங்களை தருகிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் கூட இந்த தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் சில வசனங்களை வாசித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆசீர்வாதம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 9ஆம் வசனம் படிப்பாங்களா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிங்க. 9வது வசனம் படிங்க. ஸ்தோத்திரம். 9 படிங்க. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒரு ஒளி யாரு அப்படின்னா அங்கே இயேசுவை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இயேசுவை தான் அங்கே சொல்றாங்க. ஸ்தோத்திரம். மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. அவரை இல்லாமல் ரட்சிப்பில்லை, அவரை இல்லாமல் மீட்பு இல்லை. ஸ்தோத்திரம். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் ஸ்தோத்திரம். அதனால எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் அவனுக்கு ஸ்தோத்திர வெளிச்சத்தையும் நல்வாழ்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டவர் என்று சொல்லும்போது இயேசுவை நான் குறிக்கிறது. ஸ்தோத்திரம். அதனால தான் சொல்றார், உலகத்தில் வந்த எந்த மனுஷன். இந்த உலகத்தில் எந்தெந்த மனுஷன்லாம் வந்திருக்கிறாங்க, அதுக்கு பைபிளில் நிறைய இருக்கு. ஸ்தோத்திரம். எந்தெந்த மனுஷன்லாம் இந்த உலகத்தில் வந்திருக்கிறானோ
அந்தந்த மனுஷனுக்கெல்லாம் தேவன் மெய்யான ஒளியாக இருந்து தேவன் அவங்கள அந்த அனுபவத்துக்குள்ளாக வழி நடத்தி இருக்கிறார். சோதரம் ஒரு வெளிச்சம் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது ஒரு வெளிச்சம் அவங்களுக்குள்ள உண்டாகிறது. சோதரம் ஆண்டவர் முதலாவது மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடியே வெளிச்சத்தை படைச்சார். வெளிச்சத்தை படைச்சிட்டு தான் அப்புறம் மனுஷனை உள்ள கொண்டு வர்றாரு. ஏன்னா இருட்டில் வச்சு அவன் படைக்கல, வெளிச்சத்துக்குள்ள தான் படைச்சான். ஆனால் வெளிச்சத்துக்குள்ள படைச்சாலும் அவன் வெளிச்சத்தை பார்க்க முடியல. சோதரம் வெளிச்சத்தை பார்க்க முடியாம இருளின் கிரியைகளை தான் செய்து கொண்டிருந்தான். அதுக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? மறுபடியும் இந்த பூமிக்கு சோதரம் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து சோதரம் உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியா அவர் வாழ்ந்தார். சோதரம் இல்லையா? தேவன் உலகத்துல படைச்ச வெளிச்சத்துல அவனால என்ன செய்ய முடியல, வெளிச்சமா வாழ முடியல. சோதரம் வெளிச்சத்துல அவன் நடந்தாலும் அவனுடைய மனசு, அவனுடைய எண்ணம், அவனுடைய ஏக்கம், அவனுடைய விருப்பம் இருட்டறைக்குள்ளதான் இருக்கு. இருளான விஷயங்களை தான் செய்து கொண்டிருந்தான். சோதரம் இருளான விஷயங்கள். இல்லையா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தில் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? மனுஷனுடைய எண்ணங்கள் கிரியைகள் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருந்தது. ஸ்தோத்திரம் இல்லையா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரத்தில் இருக்கா, படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் தோசை படிங்க. சோதரம் சோதரம் மனுஷனுடைய எண்ணங்கள் கிரியைகள் எல்லாம் எப்படி இருந்ததா? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருக்க துவக்கி அவனுடைய இருதயத்தின் நினைவுகளும் எண்ணங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாததா இருந்துச்சு. ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? நித்தமும் பொல்லாதது. ஸ்தோத்திரம். நித்தமும் பொல்லாதது. சோதனை. இந்த எந்த மனுஷனே கேட்கல, அதுக்குதான் சோதனை. எந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. நித்தமும் பொல்லாதது. சோதனை சோதனை. பிதாவாகிய தெய்வம் சோதனை பார்த்துட்டு இவனல்ல இனி வைக்க கூடாதுன்னா நிக்கிரம் பண்ணிடணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு? மழையை கொண்டு வந்து அழிச்சு போட்டாரு. ஆனா சோதனை இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் அவரு அருகாமையில் பறந்து பேசி புதிய ஏற்பாட்டு காலத்துல சோதனை இந்த அவர் வந்த பிறகுதான் உலக சரித்திரம் ரெண்டா பிரிக்கப்படுது. நமக்கு நல்லா தெரியும். பார்த்துங்க. ஸ்தோத்திரம். அவர் வரும்போது சொல்றாரு, பிதாவே நான் போறேன், நான் போய் என் மக்களுக்காக என்ன செய்யறேன், பலியா மாறுறேன்னு சொல்லி அவர் தன்னை ஒப்பு கொடுக்குறேன். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் தாம் ஒரு மனித அவதாரம் எடுக்கிறாரு. ஸ்தோத்திரம். அப்ப அவர் சோதரர் பிதாவாகிய தெய்வம் ஏற்கனவே ஒரு உலகத்தை அழிச்சது போல மறுபடியும் கோபம் என்று அழித்து விடாமல் குமாரன் தடை செய்து இல்லை நான் போறேன் என்று சொல்லி அவர் இந்த பூமிக்கு வருகிறார். சோதரர் அவர் இந்த பூமிக்கு என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவி மூலமாக இந்த பூமிக்கு வருகிறார். பரிசுத்த ஆவியான ஒரு இயேசுவை இந்த பூமிக்கு கொண்டு வருகிறார். கொண்டு வந்து ஸ்தோத்திர மரியாதை வயிற்றிலே வைக்கிறார். அங்கே ஸ்தோத்திர அவர் அங்கே ஸ்தோத்திர 10 மாதம் கர்ப்பஸ்திரியாக மாறுகிறார். அதுக்கப்புறம் அவள் பிறக்கிறார். சோதர பிறந்து ஹல்லேலூயா அவர்தான் இந்த உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசப்படுகிற மெய்யான மொழியாய் அவர் இங்கே ஜனங்களுக்கு மத்தியிலே காட்சி கொடுத்தார். அந்த மெய்யான மொழியாகிய இயேசுவை பார்த்து எல்லாரும் ஸ்தோத்திர அந்த ரட்சிப்பையும் அந்த மகிமையும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சோதரம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களை பார்த்து கேட்டா அவங்க சொல்லுவாங்க, நான் இப்பதான் வெளிச்சத்தில் நடக்கிறேன், இவ்வளவு நாள் நம்ம ஒரு இருட்டுக்குள்ள இருந்தேன், இவ்வளவு நாள் நான் பாவத்துக்குள்ள இருந்தேன். சோதரன் நித்தமும் பொல்லாது. சோதரன் மனுஷனுடைய எண்ணங்கள் எல்லாம் அக்கிரமம் பூமியில பெருக்க துவக்கி அவன் எண்ணங்கள் கிரிகள் எல்லாம் நித்தமும் பொல்லாது. ஸ்தோத்திரம். அதனால தேவன் பாருங்க அவனை அழிக்கிறத தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. சோதரன். ஆமா சோதனை. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? சோதனை. ஒரு நாள் அக்கிரமக்காரனை கண்டா நமக்கு எப்படி கோவம் வருது? இவனை நிக்க வச்சு சொல்லணும்னான்னு சொல்றோம். சோதனை. பாத்தீங்களா? நிக்க வச்சு இவனை சொல்லணும்னா, இவனை இனிமே வாழ வைக்க கூடாதுங்க, இப்படிப்பட்ட துரோகிகளை வாழவே கூடாதுன்னு சொல்லி நாமே தீர்ப்பு செய்கிறோம். ஆனா பாருங்க, தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து மனுஷனை உண்டாக்கும் போது அவர் கூட இருந்தவர். முதல் முறை தடை செய்ய முடியல, அழிச்சு போட்டார். ஆனால் மறுபடியும் பிதாவாகிய தெய்வம் கோபம் கொள்ளும் போதுதான் அவர் சொல்றாரு, இல்லை வேண்டாம், அழிக்க வேண்டாம், ஸ்தோத்திரம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார்? மனுகுலத்தை ஸ்தோத்திரம் உருவாக்க அல்லது தன்வசமாய் அவர்களை மாற்றுவதற்காக தன் ஜீவனை இந்த பூமியிலே கொடுக்கிறேன் என்று சொல்லி குழந்தையாய் அவதரித்து இந்த பூமியில வந்து வளர்ந்து காட்டுகிறார். ஒருத்தர் தேவசத்தை எப்படி செய்யணுங்கிறத அவர் அழகா நமக்கு கோடிட்டு காட்டி கொடுக்கிறார்.
இதையும் மீறி ஒருத்தர் போவானா, அதுக்கப்புறம் அவனுடைய நிலை எப்படின்னு தெரியல. ஆனால் பாருங்க, அந்த இடத்துல அவர் எவ்வளோ அருமையாக வாழ்ந்து பிள்ளைகளை பெற்றோருக்கு பிள்ளைகளாக இருந்து 30 வயது வரைக்கும் அவருக்குள்ள அடங்கி இருந்து அதுக்கப்புறம் என்ன செய்கிறார் பாருங்க, அவர் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மனுஷன், தேவன் என்பதை அந்த இடத்துல நிரூபிக்க முடியாத தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்படுத்த வரும்போதுதான் அவருக்கு அந்த பெயர் கொடுக்கப்படுகிறது. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கப்படுகிற மெய்யான ஒளி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் சாமுவேல் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி வருகிறான்னு சொல்கிறார். அல்லேலூயா. இயேசு அங்கே வரும் பொழுதே அவரை பார்த்து சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி வருகிறார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அவர் அங்கே வரும் பொழுது பாருங்கள், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோவான் இடத்தில் வந்து அவர் ஞான ஸ்நானம் எடுக்க வருகிறார். எந்த மனுஷனாக இருந்தாலும் இந்த மூலிகை ஞான ஸ்நானத்தை பெறணும் என்பதை அந்த இடத்துல சுட்டி காட்டும்படியாக அவர் உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கப்படுகிற மெய்யான ஒளி அவரே அந்த சடங்களை கீழ்ப்படிந்து வருகிறார். அந்த மாதிரி காரியத்துக்கு கீழ்ப்படுகிறார். உடனே யோவான் தடை செய்கிறார். யோவான் ஸ்நாபகன் தடை செய்கிறார். நான் உமாலே ஞான ஸ்நானம் பெற வேண்டியது இருக்க என்கிட்ட வந்து கொடுக்கலான்னு வேண்டும் கேட்கலாமா? அதெல்லாம் கேட்கக்கூடாது இல்லை அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். எப்போது ஆண்டவர் இயேசு சொல்றார், இப்பொழுது எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது, இப்பொழுது இடமுடி என்று சொல்லி அவளது ஞான ஸ்நானத்தை பெறுகிறார். இந்த நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த நீதியை எல்லாரும் நிறைவேற்ற வேண்டும். நீ உலகத்தில் வந்த எந்த மனுஷனும் பிரகாசமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, பிரகாசமா வாழணும்னு நினைச்சீங்கன்னா, மற்றவங்களுக்கு நீங்க வெளிச்சமா இருக்கணும்னா, மற்றவங்களுக்கு நீங்க உபயோகமா இருக்கணும்னா, மற்றவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா, மற்றவங்களுக்கு நீங்க நன்மையா இருக்கணும்னா உங்களை நீங்க மாற்றிக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து வந்து அந்த யோர்தானில் ஞான ஸ்நானம் எடுத்தது போல இந்த யோர்தானை தேடி எங்கும் போக வேண்டாம். தண்ணி தேங்கி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ஞான ஸ்நானத்தை எடுத்து அந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற ஒளி அந்த வெளிச்சத்துக்கு வந்தா போதும். கர்த்தர் அந்த வெளிச்சத்தில் வந்த உடனே கர்த்தர் வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். அவருடைய ராஜ்யத்துக்கு உன்னை ஆயத்தப்படுத்துவார், அவருடைய ராஜ்யத்திலே உன்னை நிலைநாட்டுவார். இந்த பூமியிலே நீ என்னுடைய ஞான ஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே அங்கே ஒரு சத்தம் கேட்குது வானத்தில் இருந்து. என்ன சத்தம் தெரியுமா? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று ஒரு சத்தம் கேட்டது. அதுபோல நீ ஞான ஸ்நானம் எடுத்து கரையேறி வரும் பொழுது ஒரு சத்தம் கேட்கப்படும். என்ன சத்தம்? அல்லேலூயா. என்ன சத்தம் கேட்கப்படும் தெரியுமா? இவன் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து எடுத்து மேலே வரும் பொழுது என்ன சத்தம் கேட்டதோ அதே போலதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஞான ஸ்நானம் எடுத்து மேலே ஏறும் பொழுது இவன் என்னுடைய நேசகுமாரன் என்று ஒரு சத்தத்தை நம்ம பார்க்க முடியும், ஒரு சத்தத்தை நாம் உணர முடியும். ஆகவே நாம் எடுப்பது உண்மையானால் சத்தம் கேட்கப்படுவது உண்மை. ஆகவே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவ்விதமாக தேவன் இந்த உலகத்தில் அவங்களை வெளிச்சமாய் மாற்றுகிறார், ஒளியாய் மாற்றுகிறார். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கப்படுகிற ஒரு மெய்யான ஒளி இயேசுவை தவிர வேற யாரும் அப்படி வரல, வரப்போறதும் இல்லை. அல்லேலூயா. பேர் இந்த பூமிக்கு வந்திருந்தாலும் மக்கள் மத்தியில் வெளிச்சத்தை விதைத்து வெளிச்சத்தில் வாழ வைக்கிறது, கடைசியாக வெளிச்சத்துக்கே கொண்டு போறது இயேசு ஒருவர் தான். இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு இதோட ஓட்ட முடிய போறதில்லை. அப்படி ஓட்டம் அடுத்தது துவங்க போகிறது. நமக்குன்னு ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அந்த ராஜ்யத்திற்காக தான் இன்னைக்கு இந்த உலகத்துல நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ வேண்டும். எங்களை நான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தீய எண்ணங்கள், தீய கிரியைகள், இதற்கெல்லாம் நாம் உடன்படக்கூடாது. அல்லேலூயா. உடன்படாம இருந்து கர்த்தரை பயப்படுத்தும். நீங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3வது 8வது வசனம் படிக்க பார்க்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிங்க. ஸ்தோத்திரம்.
1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருள் நீங்கி போனது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ளே வரும் பொழுது அந்த இருள் விலகி போகிறது, மெய்யான ஒளி பிரகாசிக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த மெய்யான ஒளி ஒரு மனுஷனுக்குள்ள எதுக்கு வரும்? அவனை பிரகாசமான ஒரு அனுபவத்துக்கு கொண்டு வரபடியாக ஒரு பிரகாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய பிள்ளை ஒரு பிரகாசமான ஒரு நல்ல அனுபவத்தை கர்த்தர் இந்த வேலையில நமக்கு கட்டளையிடுவாராக. அவருடைய பிரகாசத்தை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள சோதரன் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுத்தி, அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுத்தி சோதரன் தேவ சமூகத்திலே அல்லேலூயா வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு தருகிறார். அல்லேலூயா, சோதரன். அதுபோல மெய்யான ஒளி என்று நாம் பார்த்தோம். அந்த மெய்யான ஒளி இயேசுதான். இயேசு தவிர வேற யாரும் இல்லை. அடுத்தது இன்னொரு வசனத்தை நம்ம படிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தையும் 55ஆவது வசனத்தையும் நம்ம படிக்கலாம். படிக்க பார்க்கலாம். மெய்யான ஸ்தோத்திர ஒளியை நம்ம பார்த்தோம். அடுத்த ஒரு வார்த்தை பார்ப்போம். படிக்க பார்க்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து இறங்கின அப்பம், அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, வானத்திலிருந்து இறங்கின மெய்யான அப்பத்தை உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. மெய்யான அப்பம், சோத்திரம். அந்த மெய்யான அப்பம் யாரு அப்படின்னு சொல்றாரு பாருங்க. தன் குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பிட்டு அவர் சொல்றாரு, வானத்திலிருந்து இறங்கின மெய்யான அப்பம் இயேசுவை குறிக்கிறது. அல்லேலூயா. இயேசு சொல்றாங்க, இயேசு மெய்யான அப்பம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து பந்தியில கொடுக்கும்போது, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. பார்த்தீங்களா, உங்களுக்காக பிக்கப்படுகிற சரீரமா இருக்குது. இந்த உலகத்துல யாராவது எந்த மனுஷனுக்காவது அவர் நல்வாழ்க்கைக்காவது பிக்கப்பட்டிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. பிக்கப்பட்டிருக்காங்களா? எல்லாம் செத்துருக்காங்க. அவங்க பல சூழ்நிலையில இறந்துருக்காங்க. ஆனா இங்க பாருங்க, எவ்வளவு அருமையா சொன்னார் பார்த்தீங்களா? எவ்வளவு அருமையா சொன்னார் பார்த்தீங்களா? சோதரன் எந்த காரியத்துக்காக பிக்கப்படுகிறார்? சோதரன் மனுஷனுடைய பாவத்திற்காக, மனுஷனுடைய அக்கிரமத்துக்காக அவருக்கு தான் பிக்கப்படுகிறாரா? அவர் சரீரம் அவர் தான். அப்ப வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நானே என்று சொன்னார். சொல்லிட்டு சீசர்கள் மத்தியிலே, இதோ உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இதை வாங்கி புசியுங்கள் என்று சொல்கிறார். பாருங்கள் சோதர, இங்கே 6ஆம் அதிகாரத்திலே சொன்னது போல சோதர அவருடைய மரண காலத்திலே அவர் சோதரி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு முன்னாடி அந்த ராபோஜன பந்தியிலே அவர் அங்கே போகிறார். போய் என்ன செய்கிறார் பாருங்க. ராபோஜன பந்தியிலே போய் சோதர நல்ல அருமையாக சோதர வசனத்தை அங்க சொல்கிறார் பாருங்க. இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம், இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள் என்று சொல்கிறார். எத்தனை ஆச்சரியம்! அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை சோதர எவ்வளவு அருமையாக அந்த திருவிருந்து ஆராதனையிலே அவர் தன்னுடைய வார்த்தையை சொல்லி கர்த்தரை பயன்படுத்துகிறார் பாருங்க. சோதரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சீசர்கள் எல்லாரையும் வரிசையா அமர பண்ணி சோதர அந்த இடத்திலே அவருடைய கால்களை அவரே கழுவி சோதர பேதுரு சொன்னார், என் கால்களை நீ கழுவப்படாது என்று சொல்லி சோதர. அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன செய்கிறார்? கால்களை அவர் கழுவுகிறார். சோதரன், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லைன்னு சொன்னதும் அவன் என் கால்களை மாத்திரம் இல்லை, என் தலையை கூட கழுவும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிறான் பாருங்க. சோதரன் ஒப்பு கொடுக்கிறான் பாருங்க. அந்த மாதிரிலாம் சோதரன் இன்றைக்கு சோதரன் ஆண்டவர் பாதங்களை தொடச்சி கழுவி தொடச்சி சோதரன் அதுக்கப்புறம் தன் அப்பத்தை எடுத்து பிட்டு, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆண்கள் சோதர கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டவர் சோதர எவ்வளவு அருமையாக அந்த இடத்திலே அவருடைய சரீரமாகிய அல்லேலூயா மனுகுலத்திற்காக அவருடைய சரீரம் பிற்கப்படும் என்கிறதை எவ்வளவு அருமையா அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க. அதே போல காலங்கள் நிறைவேறியது. இயேசு நமக்காக பிற்கப்பட்டார்.
அவருடைய சரீரம் முழுவதும் பிக்கப்பட்டது. ஸ்தோத்திர அதை ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவருடைய சரீரத்தில் 5000க்கு அதிகமான காயங்கள் இருந்ததான். அப்போ அந்த சரீரம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. 5000க்கு அதிகமான காயங்கள். அந்த அளவுக்கு அடிச்சிருக்கிறாங்க. அடிக்கு கணக்கே இல்லை. அடிக்கு கணக்கே இல்லைங்க. அவ்வளோ காயங்கள் அந்த உடம்புல படாத இடமே இல்லையா? அந்த அடிப்படாத இடமே இல்லையா? இயேசுக்கு அந்த அடிகள் எங்கும் படாத இடமே கிடையாது. அந்த அளவுக்கு அவர் சரீரத்தை பிச்சு எடுத்துட்டாங்க. அந்த சாட்டையடியில் பார்த்தீங்கன்னா அதில் அந்த சாட்டையில் 9 கற்கள் கட்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. 9 அந்த வால், அந்த சாட்டைக்கு நுடியில் 9 வால் மாதிரி தொங்கும். அந்த 9 வால்லையும் அந்த கற்கள் நுடியில் கட்டியிருக்குமா. ஒரு கல் போன்ற ஒரு ஆயுதம் அதில் கட்டப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து தான் அந்த சாட்டையெல்லாம் அடிக்கிறாங்க. சாட்டையெல்லாம் எல்லாம் நம்ம சாட்டை எடுக்கிறோம். ஆனால் அந்த சாட்டை அது இல்லை. அது 9 அந்த வரிசையாக அதில் 9 வார்கள் கல் இருக்குது. அந்த கல்லை அப்படி நம்ம அடிக்கும் போது அப்படியே அந்த உடம்புல சதையை குத்தி கிழிச்சிட்டு வருவான். அப்புறம் முதல்ல சில எலும்புகள் மாட்டினா எலும்பு வெளியில் வந்துடுவான். அந்த அளவுக்கு அந்த 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 கல் அப்படி வேலை செய்யும். அந்த அளவுக்கு வேலை செய்திருக்கிறது. அந்த அளவுக்கு இயேசுவின் சரீரத்தை பிச்சு எடுத்திருக்கிறார். அதனால முன்னாடியே சொன்னதால வானத்திலிருந்து இறங்கி வந்த மெய்யான அப்பம் நான் தான் சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன பண்றது? ஆண்டவர் பிக்கவப்பு கொடுத்துட்டேன். அது மாதிரி யாராவது நமக்காக பிக்கப்பட்டிருக்காங்களா? மனுகுலத்தின் பாவத்திற்காக பிக்கப்பட்டிருக்காங்களா? ஆனால் இயேசு இன்னைக்கு நமக்காக பிக்கப்பட்டிருக்கிறார். அதை நாம் உணர்ந்த வண்ணமாய் காணப்பட வேண்டும். சபை மக்கள் இயேசு உனக்காக பிக்கப்பட்டார் என்பதை இந்த நினைவில் கொண்டு இந்த ஊழியத்தில், இந்த ஊழியத்தில் நீங்கள் பரிசுத்த வாழ்க்கையில அல்லது தேவனுக்கென்று வாழ்கிற வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும். அல்லேலூயா. நமக்காக ஒருத்தர் பலியாயிருக்கிறார். நமக்காக ஒருத்தர் பலியாகி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. மெய்யான 55வது வசனம் படிக்க பார்க்கலாம். 55வது வசனம். என்னுடைய மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது. இரத்தம் மெய்யான பானமா இருக்கிற. எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிற. அதுதான் மக்களுக்கு கொடுக்குறேன், சீசர்களுக்கு விட்டு கொடுக்குறேன். மெய்யான போஜனம். அல்லேலூயா. மெய்யான போஜனம். நல்லா யோசிச்சு பாருங்க. மெய்யான போஜனம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய ரத்தம் மனுகுலத்திற்காக இந்த பூமியில கடைசி சொட்டு வரை சொந்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளை, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மெய்யான உனக்காக ஒரு சரீரம் பிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது இயேசுவின் சரீரத்தை தவிர வேற எதுவும் கிடையாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது நீங்க 100 வசனத்தை நீங்க படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் படிங்க. 1 யோவான் 5:20 படிங்க. மெய்யான வெளிச்சம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். எப்படி சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். மெய்யான தேவன். சோதரம். அப்ப இந்த உலகத்துல பொய்யான தேவன்கள் உண்டா அப்படின்னு பார்த்தா அது அவங்களுக்கு தான் தெரியும். சோதரம். ஆமா, இங்கே ஆண்டவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்றார்? இயேசு சொல்லும்போது சொல்றாரு, நான் மெய்யான தேவன் என்று சொல்றேன். ஆனால் வந்தவங்க எல்லாம் யாரும் இப்படி சொன்ன மாதிரி தெரியல. சோதரம். நான் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு யாரும் சொல்ல முடியல, சொல்லல. ஆனா இங்க இயேசு சொல்லியிருக்கிறார், நான் மெய்யான தேவன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
மெய்யான ஸ்தோத்திரம். ஆமா, மெய்யான தேவன் ஸ்தோத்திரம். மெய்யான கடவுள் என்று அவர் தன்னை சொல்லுகிறார் ஸ்தோத்திரம். வேற யாரும் சொல்ல முடியல, சொல்லல ஸ்தோத்திரான இயேசு அவர் வாழ்ந்த காலங்களில் அவர் சொன்னார் மெய்யான தேவன் சொல்லுகிறார். யாரு? மெய்யான தேவன் ஸ்தோத்திரம். மெய்யான தேவன் என்று தன்னை அவர் வெளிப்படுத்தினார் ஸ்தோத்திரம். நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட படிக்கலாம். ரோமன் 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். 50. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 5 படிங்க. எப்படி சொல்றாரு பாருங்க. மெய்யான தேவனுடைய கிரியைகள் என்னன்னா சர்வத்துக்கும் மேலானவர் ஸ்தோத்திரம். அதான் மெய்யான தேவனுடைய அந்த மீனிங் சொல்ல முடியும். அவர் சர்வத்துக்கும் மேலானவர். அதனால தான் மெய்யான தேவன் சொல்றார். அல்லேலூயா. சர்வத்துக்கும் மேலானவர் ஸ்தோத்திரம். அவருக்கு ஈடா இணையா ஒருத்தரும் இல்லை, ஒரு சக்தியும் இல்லை ஸ்தோத்திரம். ஆமா, இந்த பூமியில ஒரு ஈடா எதுவுமே இல்லை ஸ்தோத்திரம். அவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இந்த இடத்துல மெய்யான தேவன் என்பதற்கு இந்த ரோமருக்கு அவர் பவுல் சொல்லும் போது எப்படி சொல்றாரு பாருங்க. ரோமருக்கு அவர் சொல்லிக் கொடுக்கும் போது எவ்வளவு அருமையா சொல்றாங்க. திரும்ப படிங்க அந்த வார்த்தையை. என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான. என்றென்றைக்கும் அப்படின்னா நித்திய நித்திய நித்தியமா அவரை ஸ்தோத்திரித்து கொண்டே இருக்கணுமா? சர்வத்துக்கும் மேலானவர். அல்லேலூயா. சர்வத்துக்கும் மேலான ஸ்தோத்திரம். மெய்யான தேவனா என்னையான்னு கேட்டா அவர் சர்வத்துக்கும் மேலானவர், சகல சிருஷ்டிக்கும் மேலானவர், சகல படைப்புகளுக்கும் மேலானவர் ஸ்தோத்திரம். சகல மனிதர்களுக்கும் மேலானவர். அவர் தான் இந்த பூமியை படைத்தவர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு அந்த வசனங்களை நான் படிக்கும் போது சர்வத்துக்கும் மேலானவர்கிட்ட நம்ம இருக்கிறோம். சொல்லுங்க, நம்ம யார்கிட்ட இருக்கோம்? யார்கிட்ட இருக்கிறோம்? சர்வத்துக்கும் மேலானவர் கையில் இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால்தான் சொன்னாரு, உலகத்துல வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கப்படுகிற மெய்யான ஒளி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளி யார் அப்படின்னா இயேசுதான் குறிக்கிறது. ஆகவே மெய்யான ஒளி அவர் தான் ஸ்தோத்திரம். அவர் சொல்லிட்டு ஸ்தோத்திரம் என்னோட சொல்றாரு. நீங்க பார்க்கலாம் 4வது விஷயம் ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. அதுல என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பதினஞ்சாம் அதிகாரம் 12ஆம் வசனம். மெய்யான திராட்சை செடி ஸ்தோத்திரம். நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு அருமையா இருக்கு பார்த்தீங்களா ஸ்தோத்திரம். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க ஸ்தோத்திரம். அவர் மெய்யான திராட்சை செடின்னு சொல்றாரு. பிதாதான் தோட்டக்காரர் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஸ்தோத்திரம், பிதா தோட்டக்காரராக இருக்கிறாரு. அவர் மெய்யான திராட்சை செடியா இருக்க அவர் வளர்ந்துட்டே இருக்கிறாரு. அவர் வளர்ந்துட்டே இருக்கிறாரு. அப்ப நீங்க நானும் வளர்ந்துட்டே இருக்கணும். இயேசு நமக்குள்ள வளர்ந்துட்டே இருக்கணும். கர்த்தர் நமக்குள்ள வளர்ந்துட்டே இருக்கணும். புரியுதா? அவர் நமக்குள்ள வளர்ந்துட்டே இருக்கணும். ஏன்னா தோட்டக்காரர் பார்த்துட்டே இருக்கிறார். இயேசு வளரணும். அவர் தான் மெய்யான திராட்சை செடி. நீங்களும் நானும் இயேசுவை தான் பின்பற்றுகிறோம். இயேசு நமக்குள்ள வளரணும். இயேசு நமக்குள்ள இருக்கணும். அப்படி வளரும் போது தான் தோட்டக்காரர் பார்த்து அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி அதுக்கு உரம் போட்டு அதை சுத்தம் பண்ணி அதுக்கு செய்ய வேண்டிய எல்லா பணிவிடைகளையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பார்த்தீங்களா?
இப்போ அவரே திராட்சை செடியாக மாறிட்டார். இயேசு திராட்சை செடியாக மாறிட்டாரு. இப்போ அவரு நமக்குள்ள தான் வளர்றாரு. இப்போ நாம தான் அந்த திராட்சை செடி. இப்போ பிதா தோட்டக்காரர். அப்போ நம்ம கண்காணிச்சுட்டு இருக்கப்படுகிறோம். நம்ம எல்லாம் கண்காணிக்கப்படுகிறோம். வளர்றோமா வளரலையா கண்காணிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? திராட்சை தோட்டக்காரர் என்ன சொல்றாரு? சோதரன், நான் உன்னை கண்காணிச்சுட்டு இருக்கேன், நீ வளர்றியா வளரலையான்னு தினமும் வந்து பார்க்குறாரு. சோதரன் வந்து தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டு திரும்ப பார்க்குறாரு, நீ வளர்றியா வளரலையான்னு. சோதரன் வளரலைன்னா அப்புறம் அப்படி ஒரு வருஷம் வளரலைன்னா அவரை வெட்டி போடுறேன்றாரு. பார்த்தீங்களா? அதை நான் வெட்டி போட்டுருவேன் எடுத்து சொல்கிறேன். எவ்வளோ அருமையாக சொன்னார் பாருங்க. அல்லேலூயா. எவ்வளோ அருமையாக சொன்னார். அந்த வசனம் திரும்ப படிக்க பார்க்கலாம். படிக்க. அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை ரொம்ப சுத்தம் பண்றாரு. சோத்திரம் சொல்லுங்க, என்ன பண்றாரு? சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், சோத்திர நீ கனிகளை கொடுக்கணுமா? சோத்திர இயேசு திராட்சை தோட்டக்காரர் இருக்கிற அவர் தான் நமக்குள்ள வளர்றாரு. சோத்திர நம்மளாம் அதில் குடிகளாக இருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாம் வளர்ந்துட்டே இருக்கிறோம். சோத்திர வளர்ற கனிகளை கொடுக்கறது ஆண்டவருடைய சித்தம். கனி கொடுக்கறதுல நம்ம முந்தி வரணும் சார். இப்போ ஆண்டவர் ஸ்தோத்திர 4 விஞ்ஞான காரியங்களை படித்தோம். ஒரு 5வது காரியம் ஒரு வசனத்தை படித்து நம்ம ஸ்தோத்திரம் முடிக்கலாம். படிக்க பார்க்கலாம். எபிரேயர் 7:21 படிக்க. 7:21. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 21 படிங்க. படிங்க. இவரே மெய்யான ஆசாரியர் வருது. மெய்யான ஆசாரியர் சொல்ற ஆசாரியர்கள் பலரும் தோன்றினாலும் ஆனால் இவர்தான் மெய்யான ஆசாரியராக பலம் வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சொல்ற எபிரேயர் 4:14 படிக்க. எபிரேயர் 4:14. நாம் பண்ணின அறிக்கையை ஆமா ஸ்தோத்திரம் மகா பிரதான ஆசாரியர் என்று சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அதுல 15ஆம் வசனம் படிங்க. அல்லேலூயா. எபிரேயர் 3:1 படிங்க. ஸ்தோத்திரம். எபிரேயர் 3:1.
அல்லேலூயா. சோத்திரம். அந்த எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் வரும் மெய்யான ஆசாரியர். அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு மெய்யான ஆசாரியராக இருக்கிறார். அந்த பிரதான பிரதான ஆசாரியராக இயேசு வெளிப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்பட்டு அவர்தான் நம்ம இந்த நாட்களிலே ஆசாரியத்துவமாக ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் ஸ்தோத்திரம் இன்னைக்கு நம்மை அழகாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சொல்லுங்க பார்க்கிறோம். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினாராம். உங்களை என்னையும் அவர் எப்படி மாற்றினார்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமா மாற்றினார். இத்தனை ஆசாரியர்கள் தோன்றினாலும் ஆனால் மெய்யான ஆசாரியர் யார் அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை தான் குறிக்கிறது. அல்லேலூயா. அவர் மகா பிரதான ஆசாரியர். சோத்திரம். அவர் மெய்யான ஆசாரியர். ஆகவே தேவ பிள்ளைகள் சோத்திரம், மெய்யான ஆசாரியருடைய காரியத்திலே நாம் தொடர்ந்து ஸ்தோத்திரம் காணப்படுவோம். தேவ பிள்ளைகள் சோத்திரம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே காணப்படுவோம். ஆசாரிய ஊழியத்திலே நாம் கட்டுப்பட்டு ஆசாரியனுக்கு கீழ்ப்படிந்து ஆசாரியனுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவாராக. கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம். ஒரு 5 விதமான காரியத்தை நம்ம பார்த்தோம். மெய்யான மொழியாகிய இயேசு ஸ்தோத்திரம், மெய்யான அப்பமாகிய இயேசு, மெய்யான ஸ்தோத்திர தேவன் என்கிற இயேசு, மெய்யான திராட்சை செடி இயேசு, மெய்யான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மெய்யான ஆசாரியர் இது போல அருமையான தெய்வ பிள்ளைகள் எல்லாம் மெய்யானவர்களாய் இருந்ததுனால நீங்களும் நான் மெய்யானவர்களாய் இருந்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்களோடு கூட இருந்து இந்த வசனங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. காலைதோறும் உடைய கிருபை புதியதாக இருக்கிறது. இந்த புதிய நாளிலே புதிய கிருபையை தந்து எங்களை வழிநடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆண்டவரே, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்படுகிற அந்த மெய்யான மொழியை நாங்கள் பற்றி கொண்டவர்களாய் காணப்பட்டு தொடர்ந்து கிருபை செய்யும். எங்களுக்காக ஒரு சரீரம் அடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சரீரமானது சோதரம் உங்களுக்காக பிற்கப்பட்ட சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்காக ஒரு சரீரம் பிற்கப்பட்டிருக்கிறது. நீர் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமாய் இருக்கிறீர் என்று நாங்கள் படித்தோம். அவ்விதமாக விசுவாசத்தோடு எங்கள் பயணத்தை நடத்த உதவி செய்யும். மெய்யான திராட்சை செடியாய் இருந்து எங்களை நீ நடத்துகிறதற்காக நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிச்சு கனப்படுத்துங்க. மெய்யான ஆசாரியராய் இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் பிதாவின் சன்னிதானத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பதற்காய், திருச்சபையின் மூலமாக எங்களை நடத்தி கொண்டிருப்பதற்காய் உங்களுடைய அன்பு கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அதிசயங்களை காணப்படும். எல்லா மகிமையும் கடத்தி உங்களுக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓகே, God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. Praise God.